உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யோ வாயா, இந்த பக்கம் போய் பார்க்கலாம். வா. ஐயோ, எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியலையே. என்ன ராணி சித்தார்த், நீங்க சரியான இடத்தை அடைஞ்சிட்டதான் நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிற இலக்க நெருங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நான் அதுக்கு உங்களை விடவே மாட்டேன். நீங்க என்னதான் முட்டி மோதினாலும் அந்த நவபாஷண சிலையை எடுக்கவே விட மாட்டேன். இப்போ என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. உங்களோட கவனத்தை திசை திருப்பி நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போக விடாம செஞ்சு அந்த நவபாஷண சிலையை எடுக்க விடாம நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அக்கா, இவ்வளவு ஆவேசமா இருக்கு, பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குக்கா. ராணி, நீ போற வழியில உனக்கு ஏகப்பட்ட தடைகள் வரலாம். அந்த மாதிரி நேரத்துல நான் கொடுக்கிற இந்த விபூதிய நீ அந்த துஷ்ட சக்திகள் மேல தூவு. இது மேல பட்டதும் அதெல்லாம் விலகி ஒரு ஆபத்தும் இல்லாம நீ போயிட்டு நல்லபடியா திரும்பி வருவ. ரொம்ப நன்றிங்க சாமி. ராணி, ராணி, உனக்கு ஒண்ணும் இல்ல? ஏதாச்சும் அடிபட்டுருச்சா? நீ நார்மலா தானே இருக்க? அடி எதுவும் பல்ல? வயிற்றுல எதுவும் அடிப்பல்ல? யோ, ஒன்னும் ஆவலையா? குத்துக்கல்லாட்டம் முன்னாலதானே உட்கார்ந்து கிடக்குறேன். என்னத்துக்கோசரம் இப்படி பதற நீ? இல்ல ராணி, திடீர்னு விழுந்ததும் நான் ரொம்பவே பயந்துட்டேன். இல்லையா, நான் நல்லாதான் இருக்கிறேன். பாத மேல யார் இப்படி ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சது? ராணி, இத பார்த்தா காட்டுக்குள்ள ஏதோ யானைக்காக வெட்டப்பட்ட பள்ளம் மாதிரி தெரியுது. யாரோ வேட்டைக்கு வந்தவங்க தான் இப்படி பண்ணிருப்பாங்க. ஏன்னா வேட்டையாடுறவங்க தான் இந்த மாதிரி டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஐயோ, இப்ப என்னயா பண்றது? நம்ம வெயிட் பண்ணலாம். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா யாராச்சும் வருவாங்க. அவங்க மூலமா தான் நம்ம வெளியவே போக முடியும். ஐயோ, ஆழம் வேற ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கே. இதுல இருந்து எப்படி மேல போகிறது? இது வேட்டைக்காரன் உருவாக்கல, உங்களை வேட்டையாட இந்த வேட்டைக்காரி ஜார்ஜினியா உருவாக்குனது. என்னோட மாயையில அந்த பள்ளத்தை உருவாக்குனதே நான் தான். இப்போ உன்னோட கையில வேலும் இல்ல, திருநீரும் இல்ல. என்ன செய்ய போற ராணி? ஒவ்வொரு தடவையும் நீ ஜெயிச்சப்போ எனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்திருக்கும். இப்போ நீங்க பள்ளத்துல விழுந்து புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து சாகுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
என்னக்கா இதுவா தனியா சிரிக்குது தனியா பேசுது? கொஞ்சம் இருங்க. நீ தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன? இல்ல, நீ ஏதேதோ பேசுற, சிரிக்கிற, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் நடக்குது கொஞ்சம் சொல்ல. நான் என்னோட மாயையால உருவாக்கிய பள்ளத்தை காட்டுக்குள்ள வர வச்சேன். அந்த ராணியும் சித்தார்த்தும் அதுல விழுந்து தவிக்கிறாங்க. சூப்பர்க்கா. இனிமே அந்த பள்ளத்தோட பள்ளமா அவங்களுக்கு சமாதி கட்ட வேண்டியதுதான் பாக்கி. இதுக்கு பேர் தான் கூட்டிட்டு போய் குழி பறிக்கிறதா? ஐயோ கடவுளே, என்ன இது? ஒரு மரக்கிளை கூட இல்லையே. ஐயோ தாடிகாரன் எப்படியாவது மேல கூட்டின்னு வந்துடணும். கடவுளே நீதான் காப்பாத்தணும். ராணி, யானை சத்தம் கேக்குது. நீ முதல்ல கிளம்பு போ. காட்டியான வரத்துக்குள்ள நீ சீக்கிரம் கிளம்பு ராணி, கிளம்பு. நீ போ ராணி. இங்க பாரு, நேரம் ஆக மத்த விலங்கு வந்துரும். இங்க பாரு, இப்போதைக்கு நீ உயிர் தப்பிக்கணும். சரியா? நான் எப்படியாச்சும் வந்துடுறேன், நீ போ. ஐயோ தாடிகாரா, என்னயா நீ வீட்டுக்கு போறதுக்கு ஐடியா குத்துன்னு இருக்கிற? இதே நான் உள்ள மூழ்கிந்தா இப்படிதான் நான் என்ன வீட்டுக்கு பேசிட்டு போயிடுவேன். அதே மாதிரிதான்யா நானும். நீ இல்லாம நான் எப்படி போவேன்? உன்னைய விட்டு நான் மட்டும் போய் நிம்மதியா இருப்பேனா? சத்தியமா என்னால அது முடியாதியா. 2 பேரும் சேர்ந்து தானே வந்தோம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்துதான் சமாளிப்போம். ஒருவேளை அதையும் மீறி நம்ம சாவுறோம்னா கூட நம்ம சாவும் ஒன்னாவே இருந்துட்டு போட்டும். நான் போக மாட்டேன். ஏய், என்ன ராணி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்படி எல்லாம் பேசாத ராணி. ஏன் அப்படி பேசினாதான் என்ன? நெருப்புனா வாய் வெந்துருமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சும்மா அறியா. ஏய், ஐயோ, இது பாரியா, இங்க இருந்து நாம ஒன்னாதான் போவோம். இரு. உங்களை நாங்க கொல்ல போறோம். இந்த நிமிஷத்தோட நீங்க 2 பேரும் சாக போறீங்க. ஏய், ஏய், இங்க பாரு, என்ன வேணா பண்ண, ஆனா இவளை விட்டுற. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, விட்டுற. ஐயோ என்னயா நீ? அறிவு இருக்குதா உனக்கு? உன்னை கொன்னுட்டா என்ன அவனுங்க கொல்லாம விட்டுருவானுங்களா? 2 பேரையும் போட்டு தலதாயா வந்துகிறானுங்க. ஆமா, எங்களுக்கு வந்த கட்டளைப்படி நாங்க உங்க 2 பேரையும் தான் கொல்ல போறோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.